படி இழந்துட்டு வரேன். ஆண்டவா, கண்டிப்பா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். என் கூட வரும்போது எந்த வார்த்தையும் பேச மாட்டேன்னா, உங்க அண்ணன் மேல சத்தியமா எனக்கு ஆணையிட்டு கொடுத்தா என் கூட நீ படி இழக்க வா பார்வதி அப்படின்னு உடனே இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஆட்டுமென்று சம்மதித்து ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் வாங்க படைத்த உலகம் எல்லாம் படி இழக்க வருகிறார்கள். எப்படி வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து சம்மதித்து கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகத்தை கண்ட உடனே பார்வதா தேவி ஓடி போய் அந்த ஆலமரத்தடியில உட்கார்ந்து கொண்டார். சிவனும் பார்வதியோடு அமர்ந்திருக்க மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் இருக்கான் பாரு, டவுசர் போட்ட தம்பி. இப்ப நான் மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும். 10 கரெக்டா 10 பத்தியா? இவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் மரத்துக்கு மேல இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும் என்று முனைகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். ஆடு மாடு மேயும் இவன் முனிக்கப்புறவுக்கு வந்து அடி உட்கார்ந்து கொப்ப அடியில விட்டுதானே அப்ப முனிக்கொப்பல உட்கார்ந்து இவன் அடிக்கொப்ப வெட்டினா பாருங்க. பார்வதி பார்த்தா, ஐயையோ சின்னஞ்சிறிய பாலகே, அறிவில்லாத பிள்ளை, புத்தி இல்லாதவன் முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையாக போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். அதனால இப்பொழுதே சென்று இவனுக்கு ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்று ஆண்டவா பரம்பொருளே அதோ பாருங்க, பாலகன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். நீங்க தான் போய் பிள்ளைய காப்பாத்தணும் போங்க. பார்வதி என் கூட வரும்போது என்னடி சொன்ன? என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னேன். உண்மையில இருக்கேன்னா நான் இப்ப படியாந்து முடிச்சாச்சுல்ல, படியாந்து முடிச்ச பிறகு நான் பேசத்தான் செய்வேன். அது மட்டும் இல்ல,
அந்த பையன் அறியாத பிள்ளை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தாலும் செத்து போயிருவான். அந்த பையனை பெற்றவளும் என்ன போல ஒரு பெண்ணு தாய். அந்த பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளைய போய் காப்பாத்துங்க ஐயா. பார்வதி, சிவனோடு வரும்போது நீ எந்த வார்த்தையும் பேச மாட்டோம்னு சொன்னியே, என்ன ஆச்சு? அவ்வளவுதான் உன் சத்தியமா? அப்படி இல்ல, அவன் கீழே விழுந்தானே, ஏன்னா உயிர் இல்லாம போவான், அதனாலதான் நீங்க காப்பாத்துங்கன்னு சொன்னேன். பார்வதி, வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவாண்டி, சாகணும்னு விதி இருந்தா செத்தே தீருவான். அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். வா போவோம். நீங்க பிள்ளைய காப்பாத்தல உங்க பின்னால நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியா? சரி, அந்த பாலகனை நான் காப்பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அவன் கீழே விழும்போது என்ன பத்த அம்மான்னு சொல்லி விழுந்தாமனா பார்வதி நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துக்கிறேன். ரெண்டு பேருமே பேசி முடித்தாங்க. பேசி முடிவு பண்ணாங்க. அவனும் வெட்டி முடிச்சு கிட்ட அடைய நெருக்கிட்டான். ஆனா கொப்பு ஒடியக்கூடிய தருவாயில இருக்கு. கொப்பு முறிஞ்சு கீழே வாராம் பாரு. ஏ பாவி, அடேப்பா, அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல. ஆமா, கீழே விழும்போது என்ன சொன்னான் பாரு? அம்மா பேரை சொல்லி இருக்கலாம். பார்வதி போய் காப்பாத்திருப்பா. அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் போய் காப்பாத்திருப்பாரு. அவர் காப்பாத்திருப்பாரு. அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல. அப்ப என்னதான் சொல்லி இருப்பான்? அந்த அறியாத பிள்ளை கீழே வந்து விழும்போது விழுந்துப்பானோ? இருக்குன்னு விழுந்தா வீட்டுக்காரிய போறா, வீட்டுக்காரி போவா. சரி, வேற என்ன சொல்லி இருப்பான்? எனக்கு உறக்க வருது. 20 ரூபா காணாது. எனக்கே உறக்க வருது. நீ என்னத்தை கேட்டியோ? அந்த அக்காட்ட பெரிய கடை கேளுங்க. சொல்லுங்க. சொல்லிருப்பாங்க. அதுதான் கதையை கரெக்டா கேட்டாங்க. யாராவது கொஸ்டின் சொல்லுங்க. என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாச்சு? இங்க தூண் தள்ளிட தெரியாதோ? அம்மானு சொல்லல அப்பானு சொல்லல. சரி, அப்ப என்ன சொல்லி இருப்பான்? என்ன சொல்லிருப்பான் சொல்லுங்க பாப்போம். எங்க பாட்டி மாதிரி இருக்க சொல்லுங்க. ஒருவேளை பாட்டின்னு சொல்லியிருப்பானோ? பாட்டி போய் காப்பாத்திருப்பாங்களா? பாட்டினாதான் ஆட்சி போயிருப்பாவுல. நான் இன்னைக்கு ஒரு செராக்ஸ் கடைக்கு போனேன். சரி, எங்க ஊர்ல. சரி, இந்த நமக்கு அரை டிக்கெட் பாஸ் எடுக்கிறதுக்கு இருக்கோ? ஆமா, கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. வில்லிசை கலைஞர்களுக்கு வந்து அரை டிக்கெட் இலவசமா அப்படி ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. சரி, அந்த பாஸை நாங்கள் செராக்ஸ் எடுத்து ஒரு செராக்ஸ் தூண்டு கொடுத்தோம்னா கண்டக்டர் சார்கிட்ட அந்த செராக்ஸ் கொண்டு கொடுத்தோம்னா 50 ரூபா டிக்கெட்டுன்னா நமக்கு 25 தான் டிக்கெட் கொடுப்பாங்க. பாதிக்கு பாதி. அப்போ செராக்ஸ் எடுக்க செராக்ஸ் கடைக்கு போனேன் இன்னைக்கு. சரி, போன உடனே செராக்ஸ் கடையில ஒரு 35 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு நின்னுச்சு செராக்ஸ் எடுக்கிறதுக்கு. தாயி, எனக்கு ஒரு 10 செராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொல்லி தெரியுமா? தாத்தா, செராக்ஸ் வந்து இப்போ கரண்ட் இல்லை, சரி, ரிப்பேரா போயிட்டு, அதனால தாத்தா நீங்க பிறகு வாங்க அப்படின்னுச்சு. சரி, எனக்கு வயசு 50 வயசு ஆகுது. அந்த பொண்ணு 35 வயசு இருக்கும். சரி, அந்த பொண்ணு என்ன தாத்தாங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், வருத்தமா போச்சு. இருக்கத்தானே செய்யும். ஆமா, வாங்கிட்டு செராக்ஸுக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த கடை எதுக்குன்னு கேட்கேன். தாத்தான்னு சொன்னதுக்கு வருத்தப்பட்டிருக்காரு. ஆமா, கடைக்கு வர மாட்டேன்னு வந்துட்டேன். அந்த மாதிரி பாட்டிக்கிட்டு சொன்னா கோவம் வந்துடும் உங்களுக்கு. அதுல வராதுன்னு ஆச்சு. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நானே சொல்லுதேன். அவன் ரெண்டுமே சொல்லாம நான் செத்தேனே, வாக்கு சனியும் போக்கல, செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல. ஆமா, செத்து போனதுக்கு இல்ல, நக்கா சொன்னது சரியா இருக்குன்னு கை தட்டதான். பிறகு பேண்ட் போட்ட தம்பி ரொம்ப கவனமா கேட்கான். அப்ப இவன் செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. என் வார்த்தையை நீ கேட்டியா? நான் சொன்னதை கேட்டுதான் நம்ம அப்பலே கைலாசத்துக்கு போயிருக்கலாம். அதான்
இன்னைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில் இருக்கான். உள்ள ரோடா போடுவாங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நம்ம கல்லெத்தி விழுந்தாலும் எம்மான்னு சொல்லிடணும். உடம்புக்கு சரியில்லை வயிறு வலிக்குன்னா எம்மா என் வயிறு வலிக்கே எப்பா எனக்கு வயிறு வலிக்கேன்னு சொல்லணும். நான் செத்துருவனோன்னா நமக்கு அதான் கிடைக்கும். அதனால 60 கஜம் கிணத்துல விழுந்தவன் பிழைச்சிருக்கான். அருவம்புல தட்டி கீழே விழுந்து அப்படி இருக்காங்க. அதனால நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எப்போதுமே நல்ல வார்த்தைகளா இருக்கணுமா. நாம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்கும் இருக்காங்க. சொல்லும் வார்த்தை பலிக்கும்னா ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வாழ்ந்து வந்தாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு 7 வருஷமா பிள்ளை இல்லாமலே இருந்துச்சான். இது உண்மையிலே நடந்த சம்பவம். அப்ப 7 வருஷமா பிள்ளை இல்லாமலே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு மனசே கேட்கல. ஏன் கேட்கலன்னா பிள்ளை இல்லைன்னு பேசுவதை கேட்டு ரொம்ப நொந்து வருத்தப்பட்டு எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, நீங்களாவது என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நீங்க இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த கணவனை இந்த அம்மா இருக்க விடாம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப 7 வருஷமா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க அந்த அம்மாவுக்கு வயதாகி விட்டது. வயதாச்சு போச்சுன்னா உடம்புக்கு முடியாம போயிரும் இல்லையா. அப்ப 7 வருஷமும் தாண்டி ஒரு நேரத்துல அந்த அம்மா சொன்னாங்களாம், சாயங்கால நேரமா 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது நானும் எத்தனையோ வருஷமா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா என் பேச்ச நீங்க கேட்கவே இல்ல. இன்னைக்கு நீங்க கல்யாணம் முடிக்கணுமா முடிக்கலையான்னு சொன்னாதான் நான் சாப்பிடவே இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னாங்களாம். அதனால நீங்க கண்டிப்பா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னாங்களாம். அப்ப அந்த ஐயா சொன்னாங்களாம், நீ கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, நீ உயிரோட இருந்தா நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்னாராம். அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மா செத்து போயிட்டாங்களாம். இயற்கையா செத்து போனாங்க, வேற எதுவுமே செய்யல. அன்னைக்கு ராத்திரி அந்த அம்மாவுக்கு உயிர் போச்சான். அப்போ ஒரு வார்த்தை உடனே பலிக்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப கவனமா பேசணுமா. அதனால நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், நல்லதே நினைக்கணும். நம்ம மனம் போல வாழ்க்கை. நம்ம மனசுல எண்ணங்கள் சரியா இருந்தா நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கும். அதனால வா பார்வதி நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று ஆண்டவேனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை கைலாசம் போவோமே. நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாராரே. நடந்து வரும்போது அந்த பார்வதா தேவி பார்த்தா நாகராஜ நாகக்கண்ணியின் தவங்களை கண்டு, ஆண்டவா பரம்பொருளே, நாகங்கள் 2 இப்படி ஒரு தவம் இருக்கிறார்களே, ஏன் தவம் இருக்கிறார்கள்? இவ்வளவு நேரமா எங்க போனியா என்கிட்ட சொல்லாம? இந்த கூட்டத்தை காங்கல இப்பதான் வந்திருக்கு பாத்துக்கோ. அரை மணி நேரம் உட்காந்து பார்த்த மாதிரி அப்புறம் எஞ்சி போயிட்டு ஒரே விளையாட்டு. வீட்டில் போய் தூங்கிட்டு வரீங்களோ. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஏன் தவம் இருக்கிறாங்க? ஆண்டவா என்ன ஆச்சு? 12 வருடமா 2 பேருக்குமே ஒரு பிள்ளை இல்லையம்மா. அதனால பகவானாகப்பட்ட என்னை நினைத்து 12 வருடமா தவம் இருக்கிறாங்க. இறைவா, பிள்ளை இல்லை ஆனா உங்களை நினைத்து தவம் இருக்கிறார்களே, நீங்க இப்பமே குழந்தை வரம் கொடுத்தா என்ன? அம்மா பார்வதி, இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்துச்சு, மகளை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்துச்சு, குழந்தை வரம் கொடுத்தா
எதுவும் கேட்காத பெசாம என் பின்னால வா. ஆண்டவா அங்கே ஒரு பாலகனை காப்பாத்து சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அவனும் ஆண்டு போனான். இங்க இவங்க 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னா என்னால முடியாதுன்னா என்னையா அர்த்தம்? இவங்க 12 வருடமா உங்களை நினைத்து தானே தவம் இருக்கிறாங்க. பகவான் இங்க என்ன வேலை பார்க்கறீங்க? சிவனார் உமக்கு செய்யக்கூடிய கடமையை நீங்க செய்ய வேண்டாமா? பார்வதி பிள்ளை வரம்னா அவங்கவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்த்தா தாண்டி தெரியும். அவங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையா அப்படிங்கறதை பார்த்து பாவ புண்ணிய கணக்கு படித்தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு உடனே அப்ப இவங்க 2 பேருடைய பாவ புண்ணிய கணக்கு எடுத்து இப்பமே பாருங்க. அப்போ நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்க வேணும் என்று சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்து கைலாச கணக்க பிள்ளைய அவர்தான். உன் கணக்கும் அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. என் கணக்கு எங்க ஊரு டீ கடையில இருக்கு. டீ கடையில இருக்கா? 4450 ரூபா இருக்கு டீ கடையில. டீ கடையில 4450 ரூபா கணக்கு பாக்கி வச்சிருக்காரு. சாயந்தரம் 3 மணிக்கு எங்க ஊர் டீ கடையில சரி முட்டை போண்டா போடுவாரு எங்க டீ கடைக்காரர். நல்ல போண்டாவை துணிட்டு பாக்கி வச்சிருக்காரு. சாயந்தரம் கரெக்டா 3:30 மணிக்கு போயிருவேன். போய் 4 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு சரி 2 டீயை குடிச்சிட்டு அண்ணாச்சி கணக்கு எழுதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். இப்ப 4450 ரூபா இருக்கு. இப்ப 2 நாளா அந்த பக்கம் அந்த கடைக்கே போக மாட்டேன். மேக்கு ஒரு புது கடை திறந்துருக்காங்க. அவருக்கு ஆப்பு வச்சுட்டு வேற கடைக்கு போவேன். அவர் மிளகா பச்சி மிளகா பச்சி சரி எல்லாம் போடுறாரு. சரி இப்ப அவர் கடையில ஒரு 150 ரூபா பாக்கி வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு 5000 ரூபா பாக்கி வச்சுட்டு ஊரை காலி பண்ணி போகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்படி எத்தனை ஊர் காலி பண்ணி வந்திருக்க? வாழ்க்கை பூரா காலி பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். அதானே யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. திருநெல்வேலியில இருந்து தாளையத்துக்கு வந்திருக்கேன். இது முடிச்சுட்டு அப்புறம் இங்க முடிச்சிட்டு அப்புறம் மெட்ராஸ் பார்த்து போன முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? வேங்க நாளுக்கு கூட அதானே அந்த கணக்கு இல்ல தாத்தா, பாவ புண்ணிய கணக்கு. பிறவே அதனால நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கணும்னு சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். கணக்கிலே என்ன தெரியுது? போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் நேடுவனதான் பிறன் 8 மாத சூல்மான் அம்பாலையை திரு அதன் உயிரமாய் திரு மாலை கொன்ன தோசத்தால் மதலை ஒண்ணு கிடையா நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திரு கருவ கலைத்திரு ஒரு மருந்த கொடுத்திருக்க பிறந்து 8 மாத சூல்மான கொண்டுட்டாண்டி. மானை கொன்னாலும் பரவாயில்ல, மான் வயத்துக்குள்ள இருந்தது ஒரு பெண் சிசுவிடி. பெண் பாவம் பொல்லாத பாவம் நான் பிள்ளை கொடுக்க மாட்டேன். சரி இந்த நாகக்கண்ணி கணக்க பார்க்கணும்னா அவ மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைய கருமருந்த கொடுத்து கருவிலே கலைச்சிட்டா. அதனால அவளுக்கும் பிள்ளை இல்ல. இதை மீறி நான் பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால நமக்குத்தான் இடைஞ்சவரு. என் பேச்ச கேளு, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்று ஆண்டவன் அழைத்தார். பார்வதா தேவி சாமி என்னை போல பெண்ணல்ல, என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே மங்கைக்கு மனம்
மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கணும். மங்கைக்கு மனம் இறங்கி நீங்க மதலை வரம் கொடுக்க வேண்டும். கண்ணைக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும் ஐயா அப்படின்னு பார்வதா தேவி ஆண்டவ இடத்துல சொன்னார். சிவபெருமான் என்னால முடியாதென்று சொல்ல அந்த பார்வதா தேவி இனியும் நாம இப்படியே விடக்கூடாது. ஏ பிள்ளை கொடுக்காவிட்டா ஆண்டவனை பகவான் கல்லாயவும் மனது கடுகளம் இரங்கலை இரும்பாயவும் மனது எல்லளம் இரங்கலை பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமான் நான் கைலாச வரமான் கடவுள் என்று சொல்லமான் பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமாவென்று சொல்ல மாட்டேன் ஆக்கிய விக்க மாட்டேன் ஆழம் என்று சொல்ல மாட்டேன் பாதபூஜை முடிக்க மாட்டேன் பாதபூஜை முடிக்க மாட்டேன் பணிவிடையும் செய்ய மாட்டேன். நான் பாதபூஜை முடிக்க மாட்டேன் பணிவிடையும் செய்ய மாட்டேன். ஏ ஆண்டவா கல்லா உன் மனது கடுகளவும் இறங்கவில்லையா இரும்பாயாவும் மனது எல்லளவும் இறங்கவில்லையா இறைவா நீங்க குழந்தை கொடுக்கலையான உங்க கூட நான் வரமாட்டேன். கைலாசம் வரமாட்டேன் உங்களை கடவுள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஐயா. பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமான் என்று சொல்ல மாட்டேன் ஆக்கி அவிக்க மாட்டேன் உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன். பாத பூஜையும் முடிக்க மாட்டேன் நான் பணிவிடை செய்ய மாட்டேன் இறைவா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய் பார்வதி நான் எவ்வளவோ சொல்லி என் பேச்ச நீ கேட்க மாட்டுக்க. குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும். அதனால வா என் பின்னால் நம்ம கைலாசத்துக்கு போவோம். என் ஆண்டவா நான் புள்ள கொடுக்காம உங்க கூட நான் வரவே மாட்டேன். இனியும் நாம இப்படியே விடக்கூடாது என்று ஏன் நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவே பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க ஏ கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஏன் பார்வதியும் சொன்னவோ ஆண்டவை எது சொல். ஏய் பார்வதி என்னை எதிர்த்து இருவேருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணுமானார் பிள்ளை இல்லா இருவேருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. மதலை இல்லா இருவேருக்கும் பார்வதி நீயே மதலையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க நான் பார்வதி சொன்னா ஆண்டவா நான் யாருக்கு குழந்தை கொடுக்க சொன்னாலும் நீயே குழந்தையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கிறீர்கள். நாகராஜன் நாகக்கன்னி வயத்துல போய் நான் கருவா சனிக்க முடியுமா? நான் நாகக்கன்னி வயத்திலே கருவாய் சனிக்க சட்டம் இல்லை. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. மாற்று வரங்களை தந்தா நான் போய் முதலையா பிறக்கமினா அப்படின்னு சொன்னா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அவர்களை பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிவதற்கு முன்னால 1008 சொரூபத்திலே நீயே உன் அற சொரூபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீயே கை குழந்தையா பிறக்கணும் போ என்று வாக்கு வரங்களை கொடுக்க பார்வதி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொன்னார்கள். அதை
அது 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக நாகராஜனும் நாகக்கண்ணையும் அரண்மனையிலே கொண்டு வந்து 8 கலசத்தை வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் இரண்டும் தன் உடலை போட்டு சுத்தி அவங்க படத்தை மேல விரித்து 48 நாள் வரைக்கும் தவம் இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா சாமி 48ஆம் நாளையில எம்மா நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில உனக்கு 48ஆம் நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில எம்மா நாளான உனக்கு நாளையில 8 நல்ல கலசத்தில அம்மா கலசத்தில அவ யாரெல்லாம் வந்து பிறக்க போற தாய 8 நல்ல கலசத்தில அவ யாரெல்லாம் பிறக்க போறா முதலாவது கலசத்தில தாய கலசத்தில சக்தி உலக அம்மா வந்து தான் பிறந்தா ஓடியா அவ இரண்டாவது கலசத்தில ஈஸ்வரி அம்மா வந்து தான் பிறந்தா மூணாவது கலசத்தில தாய முத்தார் அம்மா வந்து தான் பிறந்தா அவ நாலாவது கலசத்தில நாக அம்மா வந்து தான் பிறந்தா அவ ஐந்தாவது கலசத்தில அழகு நாச்சியா தான் பிறந்தா அவள் ஆறாவது கலசத்தில அழகு மாரியம்மா தான் பிறந்தா அவ ஏழாவது கலசத்தில ஏற்ற வடகுத்தி அம்மா வந்து தான் பிறந்தா அவ எட்டாவது நல்ல கலசத்தில எம்மா கலசத்தில அட்ட காளியாக அவதரித்தா. ஏ உலகம்மா
பகவதி தம்மாளே பகவதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி வண்டி பாத வழியாக வாராளி உலகம்மா அவ பேரூரணி வந்தல்லவோ பேரூரணி தன்னதியில வாழ வந்த அம்மனைத்தான் வழிபட்டு வாராள அவ அங்கிருந்து பயணமாகி ஒத்த சால வழியாக மேற்கு முகமாக இந்த வர்த்தக ரெட்டிப்பட்டு நாம கொலவிருக்க வேணும் என்று உலகம்மா உச்சி மகாளி வண்டிக்கார வைரவரா தாயுமா தேனுமாக வர்த்தக ரெட்டிப்பட்டி ஊருக்கு மத்தியில உலகம்மா வாராளே போடுங்கம்மா ஒரு குலவ நீங்க பொன்னான மணி குலவ முக்கா முக்கா மூணு பேரும் முதற் குலவ போடுங்கம்மா வேலையான வேலையாச்சு நீ விளையாட நேரமாச்சு சாமாதி சாமம் போல சக்தி கொண்ட உலகம்மா தாயான உச்சி மகாளி வெள்ள குதிரையில வேட்டையாடி வாரானையா கோட்டை கருப்பசாமி முனியப்ப சாமியோடு ஆடுவாரம் ஆடுவாரா ஆதாளி போடுவாரா தாய வேலையான வேலையம்மா விளையாட நேரமம்மா அக்காவும் தங்கையுமா ஆதாளி போடுவாரா கொட்டு மேல முழக்கத்தோடு உலக போட்டு வாராளே அவ அப்பு சடையழகி உலகம்மா உச்சி மகாளி பொல்லாத கருப்பசாமி வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்த வையாது நம்பி வந்த மக்களுக்கு தாயான உலகம்மா நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கி சொல்லுவாளா தாயான உலகம்மா வாக்கு சொல்ல தெய்வமம்மா வரம்பரிய உலகம்மா நீ வாக்கு சொன்னா தப்பாதே வரம் கொடுத்த வையாது தாயான உலகம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆடாளி போடுவாளா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கி சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு தேவையான உலகம்மா திருவாக்கி சொல்லுவாளா வாராளே வாராளே வடிவழகி வாராளே போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணி குலவே முக்கா முக்கா மூணு நேரம் முதல் குலவை போடுங்கம்மா அவ ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போடுவாளா அவ கொட்டு மேல முழக்கத்தோடு உலவ போட்டு வருவாளா அவ வேப்பிலைய கையில எடுப்பா அவ வீதி சுத்தி ஆடுவாளா கப்பரே கையில எடுப்பா கட்டழகி உலக அம்மா அவ கண்டவருக்கு வரம் கொடுப்பா அவ சாட்டு தானை தரனை தன்னோ தானை தந்தனை தானை தன்னோ தனனை தன்னோ அவ காதங்கை 8 பேரும் அவ உலகம்மா உச்சி மகாளி மாரியம்மா காளியம்மா அம்பிகையா 8 பேரும் நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அம்பிகை அவதாரம் செய்த போது நாகராஜனும் நாகக்கன்னியும் கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தைகளை ஊட்டி வளர்த்தார்கள். அப்ப ஊட்டி வளர்த்த உடனே கைலையிலே பார்வதா
பார்வதாதேவி பார்த்தார். சிவனுக்கு தெரியாமல் இவள் 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைத்தார். அப்ப சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைக்க 16 வயதிலே அம்மா பக்குவதி பெண்ணாகி அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று இறைவனை எண்ணிய அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். அக்கினி யாகத்தின் வெக்கையை தாங்க முடியாத ஆண்டவன் பார்வதியிடத்திலே அழுது புலம்ப உடனே சிவபெருமானுக்கு வெக்கையை குறைக்க வேணும் என்று அந்த பார்வதாதேவி சந்தனமாம் சோலையில் அக்கினி யாகத்திலே இறங்கினார். அவ அக்கினி யாகத்திலே இறங்கின உடனே யாகத்தின் வெக்கையிலே காளியர்கள் 8 பேரும் பார்வதியோடு இறங்க கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக ஆண்டவன் மறுபடியும் உயிர் கொடுக்க வேணும் என்று சந்தனமா சோலையில அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிரம்பால் தட்டுவாரா தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருபிரம்பால் தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்தரித்தார். எழுந்தரித்து வாரபோது ஆண்டவன் இடமதியில கோட்டை போடு மரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில மகுடனைத்த மதை முடித்து கைலாச மலையடியில கடவுளோட இடமதியில முத்து போடு மரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா பரிசோதனை பார்ப்பாளா முத்து போட்டு முத்திரக்கி முக்கண்ணை இடமதியில ஆக்குவார அழிக்குவாரா 1008 வரம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் ஓடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து வைரவர அழைத்து கொண்டு கனகசங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரு நேரைகள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போக ராஜபட்டணம்மா புகழ் பெருகி வாராள சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக உச்சாலம் தன்னதியில அருவிக்கர நீராடி உச்சால நாதரையும் புலல்வாய்
நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே என் உலகம்மா உச்சி மாகாளி நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த வர்த்தகரெட்டிப்பட்டி வாழும் மக்களையும் என் உலகம் மாலை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் அம்மா ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக உலகம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார்.